ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्. நமஸ்தே. இந்த பாட்டுல வந்து நம்ம அயோத்தியா காண்டம் அதுல 29வது லைன்ல இருந்து 34 வரைக்கும் 29 to 34 பாக்கி இருக்கிற நாமாக்கள், இன்னொரு 6 நாமாக்கள் இருக்கு அயோத்தியா காண்டத்துல. அந்த நாமாக்களை படிச்சுக்கலாம். भरद्वाजमुखानन्दकराम् भरद्वाजमुखानन्दकराम्. ராமர் லக்ஷ்மணர் சீதம்மா கூட குஹனுடைய ஆசிரமத்துல, அதாவது ராஜ்யத்துல சிங்கபேரிபுரத்துல இருந்துட்டு இருந்தா. ராத்திரி அங்க ரெஸ்ட் பண்ணினா. லக்ஷ்மணர் தூங்கல. இனிமே தூங்கவே மாட்டார் அவர். ஆக்சுவலா லக்ஷ்மணர் வந்து எவ்வளவோ சொல்றார். குஹன் வந்து நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் படுத்துக்கோங்க, நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்க மாட்டேங்கிறார். இல்ல, நான் வந்து தூங்க முடியாது, அண்ணாவையும் அண்ணியும் பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கா. மனசுல ரொம்ப சங்கடங்கள் இருக்கு. இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது அவ 2 பேருடைய ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியனா இருக்கு. குஹனும் புலம்புறார், லக்ஷ்மணரும் நிறைய தன்னுடைய ஆற்றாமையெல்லாம் வெளிப்படுத்துறார். தசரத மகாராஜா இனிமே எப்படி உயிரோட இருப்பார், அண்ணாவை விட்டுட்டு எப்படி இருப்பார், அண்ணா அவர் இல்லாம கௌசல்யா அம்மா எப்படி இருப்பா, கௌசல்யா அம்மா ராமா விட்டுட்டு எப்படி இருப்பா, சுமித்ரா அம்மாக்காவது அட்லீஸ்ட் சத்ருக்னன் வருவான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா வந்து கௌசல்யா அம்மா எதை நோக்கி வாழ்வா? தசரதரும் போயிட்டாருன்னா யாரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவா? இவாள்லாம் வந்து ராமர் இல்லாம எப்படி இருப்பா? இவாள்லாம் உயிரோட, இவாள்லாம் இல்லாத அயோத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிறா. இப்படியே ராத்திரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி சொல்லி நைட்டு பொழுது கழிஞ்சு போச்சு. காத்தால வந்து குஹன் வந்து அவருக்கு படகு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அதுல ராமா லக்ஷ்மணா சீதாமா 3 பேரும் கிளம்புறா. கங்கையை கிராஸ் பண்ணி கிளம்புறா. அடுத்ததாக வந்து ஒரு டீன் கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கா. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு கங்கை வந்து யமுனையோட கலக்கிற ஒரு சங்கமம், பிரயாக்ராஜ். வால்மீகி முனிவரும் பிரயாக்ராஜன் தான் இதை மென்ஷன் பண்றாரு. வந்து இப்பயும் பிரயாக்ராஜ் தான் இந்த இடம். கங்கா யமுனாவோட கான்ஃப்ளூயன்ஸ், பாகீரதி நதியோட, பாகீரதி கங்காவோட கான்ஃப்ளூயன்ஸ். அந்த இடத்துக்கிட்டக்க வரும்பொழுது ரொம்ப அழகா அந்த ஆசிரமம் தெரியறது. பக்கத்துல வந்து நிறைய ஹோம புகையெல்லாம் போறது வானத்துல. ஸோ அதை வச்சு அந்த பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறா. கிட்டக்க வந்துட்டு கொஞ்சம் வாசல வெயிட் பண்ணி அவருக்கு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஆசிரமத்துக்குள்ளார என்டர் ஆறா. இது யாரோட ஆசிரமம்னு கேட்டா பரத்வாஜ முனிவர் அப்படிங்கிறவரோட ஆசிரமம். பரத்வாஜர் யாருன்னு கேட்டா வால்மீகி முனிவருடைய சிஷ்யர், டிசைபிள். வந்து பெரிய ரிஷி அவர். பரத்வாஜ முனிவர் வந்து சொல்லி மாளாது அப்பேற்பட்ட தபஸ்வி அவர். அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அவள்லாம் உட்காந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கா. அவர் வந்து மெடிடேஷன்ல இருக்கார் இந்த ஆசிரமத்துல. ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆசிரமம் பாக்குறதுக்கே. நிறைய ரொம்ப ஹம்சமா இருக்கு. இந்த இடத்த விட்டுட்டு நகரணும்னே தோணாது அந்த அளவுக்கு வந்து கிரீனரியோட ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். பரத்வாஜ முனிவர் வந்து இவாளை வந்து பார்த்துட்டும் அவளை நல்லா ஹோஸ்ட் பண்றார். அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாரு. நிறைய வந்து அங்க இருக்கிற ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அதுலேருந்து பண்ணின பதார்த்தங்கள் எல்லாம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் கொடுக்குறார். அப்ப அவ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நாங்க இந்த மாதிரி அயோத்தியா தசரதரோட பசங்க, ராமர் லக்ஷ்மணா, இது என்னுடைய ஜனக புத்திரி, இவ வந்து சீதம்மா வந்து என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். பரத்வாஜ முனிவருக்கு தெரியும், பெரிய தபஸ்வி இல்லையா இவாள்லாம் வர போறாங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா அவளை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது, உங்களுடைய பாக்கி 14 years ஆஃப் எக்ஸைல வந்து நீங்க இங்கேயே கழிக்கலாம். இது வந்து அவே ஃப்ரம் அயோத்தியா தான், ஃபாரஸ்ட் தான். ஸோ நீங்க இங்க சௌரியமா இருக்கலாம், ஒரு தொந்தரவும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்யூ நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஆனா வந்து
இந்த இடம் வந்து அயோத்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் இங்க இருந்தேன்னா நான் இருக்கிறது தெரியாம போகாது. தெரிஞ்சு போச்சுன்னாக்கா அயோத்தியா மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டா. மாறி மாறி யாராவது வந்துட்டே இருப்பா. வந்து ஐயோ வஸ்திரம் எடுத்துன்னு வந்தோம்பா, சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தோம்பா, அப்புறம் பெட்டை கொண்டு வந்து போட்டேன்பா, எதையாவது பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் உங்களோட ஆசிரமத்தோடைய ஆஸ்டியரிட்டி கிட்டு போகும். இந்த இடம் அயோத்தியா ராஜ்யமா மாறி போயிடும். அதனால வந்து நான் இங்க இருக்கிறது வந்து என்னுடைய வனவாசத்திற்கும் அது வந்து ஒத்து வராது. உங்களுடைய தபஸுக்கும் அது ஒத்து வராது. அதனால நீங்க எனக்கு ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் எங்க போறது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு வந்து சித்திரக்கூட்டம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அங்க வந்து நிறைய ரிஷிகள்லாம் வந்து எல்லாரும் தபஸ் பண்றா. யாரெல்லாம் மோட்சம் அடையணும்னு நினைக்கிறாளோ அவள்லாம் அந்த மலையில போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணினாக்கா அவளுக்கு மோட்சம்ங்கிறது ரொம்ப எளிதில் கைகூடும். அந்த இடத்துல இருக்கிறவாளால யாராலையுமே வந்து கெட்ட சிந்தனைகள்ங்கிறது அந்த இடத்துல வரவே வராது. அந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லா வந்து அப்படி ஒரு டிவைன் பிளேஸ் அது. அத்தனை ரிஷிகளுடைய தபஸும் அந்த சித்திரக்கூட்ட மலையில இருக்கு. இப்பயும் நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் அங்க வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். நிறைய ஃபால்ஸ் இருக்கு, வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் போறதுக்கு. அதனால நீங்க வந்து சீதம்மாவோட இருக்கணும்னா நீங்க அங்க க்ஷேமமா இருக்கலாம். நிறைய புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், அப்புறம் சர்ப்பங்கள்லாம் இருக்கும், மான்கள்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப கிரீனரி உடைய இடம், ரொம்ப நல்ல இடம் வந்து. அதனால வந்து நீங்க அங்க போங்கோ அப்படின்னு சொல்றாரு வந்து. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்க தூங்குறா, அங்க ரெஸ்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டும் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிக்கிறா. கரையோரமா நடந்து போறா. ஆம், அந்த யமுனா தீரத்துல நடந்து போறா. ரொம்ப ஜாலியா நடந்து போறா. 3 பேரும் பேசிண்டே கதை பேசிண்டே அதெல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா கிளம்பி அங்க பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்து கிளம்பி போறா. இந்த நாம என்ன சொல்றது, பரத்வாஜ முகா நந்தகராம் அப்படின்னா பரத்வாஜ முனிவருக்கு ஆனந்தத்தை அளித்த ஸ்ரீராமர். பரத்வாஜர் முதலான முனிவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஸ்ரீராமர். அவருடைய வருகையினால பரத்வாஜ முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா பிளெஸ் பண்ணினார். உங்களுடைய வனவாசம் நல்லபடியா நல்லா எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம, அதாவது துயரங்களும் இல்லாம நல்லபடியா நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளெஸ் பண்ணி அனுப்புறார் பரத்வாஜர். சோ பரத்வாஜ முனிவருடைய மனதை மகிழ்வித்த ஸ்ரீராமர் அப்படிங்கிறது இந்த நாமா. चित्रकूटाद्रिनिकेतन राम, चित्रकूटाद्रिनिकेतन राम. பரத்வாஜ முனிவர் வந்து சித்திரக்கூட்டத்துல போய் சித்திரக்கூட்ட மவுண்டெயின்ல போய் நீங்க தங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஆனா அப்படி சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்கோ அப்படின்னு விடல. ஒரு எப்படி அப்பா வந்து குழந்தையில எல்லாம் அனுப்பி வைப்பாரோ அதே மாதிரி அவ கூடயே கொஞ்ச தூரம் நடந்து வர்றார். திரும்ப திரும்ப அந்த மேப் சொல்றாரு எப்படி சித்திரக்கூட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் சொல்றாரு வந்து. இங்க இருந்து இங்க எப்படி நிறைய வாட்டி நான் போயிருக்கேன் சித்திரக்கூட்டத்துக்கு. நீங்க எப்படி போகணும், அங்கதான் வால்மீகி முனிவருடைய ஹெர்மிட்டேஜும் அங்கதான் இருக்கு, ஆசிரமமும் சித்திரக்கூட்டத்துலதான் இருக்கு. அதையும் சொல்லி அவர் எப்படி போகணும் அப்படிங்கிற வழியெல்லாம் சொல்றார். நீங்க எப்படி யமுனா தீரத்துல போயிட்டே இருக்கணும், அங்க ஒரு ஸ்பாட் வரும், அந்த இடத்துல வந்து நீங்க கிராஸ் பண்ணணும் யமுனாவை. அங்க வந்து ஒரு போட்டு பண்ணிக்கணும் நீங்க. அது போட்டால அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டேன்னாக்கா அந்த பக்கம் போனாக்கா ஒரு பெரிய பேனியன் ட்ரீ வரும். அந்த பேனியன் ட்ரீல வந்து சீதம்மா வந்து நிறைய ப்ரேயர் சொல்ல சொல்லுங்க, நிறைய ஆஃபரிங் சொல்ல சொல்லுங்க, எல்லாருடைய க்ஷேமத்துக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாரு வந்து. அப்புறம் அங்கேருந்து எப்படி போகணும், அங்கேருந்து இப்படி ஒரு பாதை தெரியும், அது வழியா போனேன்னா நீங்க சித்திரக்கூட்ட மலைக்கு போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு எப்படி போகணுங்கிறதெல்லாம் வழி நிறைய சொல்றாரு வந்து. காலிந்தி அப்படின்னு அந்த யமுனாவோட பேரு. அந்த ரிவர் வழியா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து. அது வழியா நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாம்மா முன்னாடி நடக்கிறா, பின்னாடி ராமர் லக்ஷ்மணர் அவா கூடயே பின்னாடி வரா. நிறைய பார்த்துட்டே போறா, ஜாலியா பேசிட்டே போறா. வழியில பாத்தியா அந்த மரத்தை பாத்தியா, இங்க பாத்தியா இந்த பேர்டை பாத்தியா, இந்த பூவை பாத்தியான்னு சொல்லிட்டு பார்க்காத பூக்களோட பேரெல்லாம் கேக்குறா சீதாம்மா. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாலியா போறா. போயிட்டு அந்த இடம் வந்தோடனே அங்க வந்து லக்ஷ்மணர் வந்து ஒரு போட்டு கட்டுறார். சூப்பரா ஒரு போட் பண்றார். பண்ணிட்டு அதுல வந்து சீதாமாக்காக ஒரு ஸ்பெஷல் சீட், அதுல வந்து ஒரு ஜம்பா ட்ரீல இருந்து பிரான்சஸ் எல்லாம் எடுத்து அம்மா வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறதுக்காக அதுல ஒரு சீட் பண்ணி தரார் வந்து. அப்புறம் ஹெல்ப் பண்றா. ராமர் வந்து சீதாமாக்கு ஹெல்ப் பண்றா. மகாலட்சுமி இல்லையா, அவளுக்கு ஹெல்ப் பண்றா இந்த போட்ல ஏறுறதுக்கு. சீதாமா நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறா யமுனா மாதா கிட்ட.
அங்க நல்லபடியா அந்த வனவாசத்துல இருந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம நாங்க வாபஸ் வந்துடணும், நீங்க தான் வந்து ரக்ஷ பண்ணணும், வழியெல்லாம் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நிறைய பிரார்த்தனை பண்றா. நம்மளுடைய இந்து தர்மத்துல அதானே, நம்ம எல்லாமே பிரார்த்தனை தான். படிக்க அனுப்பும் போது பிரார்த்தனை, எங்கேயாவது ஊருக்கு கிளம்பினா பிரார்த்தனை, வாபஸ் வந்தோம்னா பிரார்த்தனை, எல்லாமே வந்து காலை முதல் இரவு வரை இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை இல்லையா? அந்த காலத்திலேயே பாக்குறோம் நம்ம வந்து சீதாமாவும் அப்படிதான் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறான். நம்ம எப்படி பில்கிரிமேஜ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி திருப்பதி போறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு காசு முடிஞ்சு வைப்போம் சுவாமி கிட்ட. அதே மாதிரி நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறா சீதாமா, நான் வந்ததுக்கு அப்புறம் இது பண்றேன் அது பண்றேன்ட்டுன்னு, நல்லபடியா ராமர் ஊருக்கு திரும்பிட்டாருன்னா நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்புறமா அங்கேருந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டு அந்த பேனியன் ட்ரீக்கு வரா. வந்துட்டு அங்க பார்த்தா அந்த இடமும் அவ்வளோ அழகா இருக்கு. அங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணிட்டு காத்தால எழுந்து சித்திரக்கூட்ட மலையை நோக்கி ப்ரொசீட் பண்ணி போறா. சித்திரக்கூட்ட மலை அங்க போனா அங்க வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணருக்கு சொல்றா, நீ ஒரு நல்ல ஒரு காட்டேஜ் கட்டு லக்ஷ்மணா, இங்க நம்ம தங்கலாம், இந்த இடம் ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கு, நிறைய கிரீனரி இருக்கு, நிறைய நம்ம பார்க்காத விருட்சங்கள்லாம் நிறைய இருக்கு, நிறைய ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுறது மனசுல. 3 பேருக்கும் என்னன்னா அந்த சித்திரக்கூட்ட மலைக்கு போனோன்னு அவளுடைய மனசுல இருந்த துக்கம் எல்லாம் போய் ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஆயிட்டா. நம்ம கூட அப்படி ஆகும் இல்லையா? வந்து ஏதாவது ஒரு இப்போ திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா அங்க மேல ஏறினோன்னு கொஞ்சம் பாதி இப்படி ஏறி அங்கேருந்து நம்ம அந்த ஏழுமலையான மலையை தரிசனம் பண்ணோடனே நம்ம மனசுல இருந்த அத்தனை கஷ்ட நஷ்டங்கள் என்னெல்லாம் நம்ம புலம்பல்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே காணாத போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இவாளுக்கும் ஒரே சித்திரக்கூட்டத்துக்கு வந்தோடனே அந்த ஆம்பியன்ஸே மாறி போயிடுறது. அந்த இடமும் நிறைய மாறுறது. ஏன்னா பகவானோட பிரசன்ஸ்னால நிறைய அந்த மிருகங்கள்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடுறதாம் மனசுல. வந்து அந்த மிருகங்கள்லாமும் ரொம்ப ஒரு அமைதியை தழுவுறது. அந்த மலையே வந்து ரொம்ப இன்னும் பியூட்டிஃபுல் ஆயிடுறது. ரொம்ப வாழறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இடமாக அது வந்து மாறிடுறது. முன்னாடி ஒரு மாதிரி வைல்டு ஃபாரஸ்டா இருந்தது வந்து இப்போ ஒரு மாதிரி இன்ஹாபிட்டட் ஃபாரஸ்டா பகவானோட பிரசன்ஸ்னால அயோத்தியா மாதிரி ரொம்ப ஜேன்னு ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆயிடுறது அந்த இடமே. வந்து மலர்கள், மரங்கள், அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப இனிமையான ஒரு ஹோம்லி விஷயமா அந்த இடமே மாறி போயிடுறது. சித்திரக்கூட்ட அத்ரினா மலைன்னு அர்த்தம். சித்திரக்கூட்டாத்ரி நிகேதன் அப்படின்னா தன்னுடைய வாழ்விடமாக, தன்னுடைய வாழ்கின்ற இடமாக அமைத்து கொண்ட ஸ்ரீராமர் வனவாசத்துக்கு சித்திரக்கூட்டத்துல இருக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னுடைய அந்த மலையை தன்னுடைய வீடாக அமைத்து கொண்ட ஸ்ரீராமர் அப்படிங்கிறது இந்த நாமம். दशरथ सन्तत चिन्तित राम, தசரத சந்தத சிந்தித ராம். ராமருடைய மனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எப்பவும் அப்பா பத்தின யோசனையிலேயே இருக்கு. ஏன்னா அப்பா வந்து அப்படி ஒரு துக்கத்துல விட்டுட்டு வந்திருக்காரு இல்லையா? சமாதானப்படுத்த முடியல. சமாதானப்படுத்தி ஆகல. அங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா சத்தியவானா இருக்கணும், கிளம்பணும், கிளம்பியாச்சு. துக்கத்தை கம்மிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேச்சை கம்மி பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாரு அவர். சோ அப்பா அழ விட்டுட்டு வந்தாச்சு. அதனால ரொம்ப மனசுக்கு பயங்கர பாரமா இருக்கு ராமருக்கு. என்ன பண்ணினாலும் சரி, இங்கெல்லாம் நல்ல சித்திரக்கூடத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தோணினாலும் மனசெல்லாம் வந்து ஒரு துக்கம் படுத்தின்றே இருக்கு ராமருக்கு. அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலையாவே இருக்கு அவருக்கு. உடல் நல்லா சரியா இருக்கணுமே, அப்பாவுக்கு வயசாச்சே, அப்பா வந்து சரியா சாப்பிடணும், சரியா தூங்கணும், நிம்மதியா இருக்கணுமே அப்பா அப்படின்னு பெரும் கவலை இருக்கு. அங்க தசரதர் எப்படி இருக்கார்? குழந்தைகளே நினைச்சிட்டு இருக்கார். ரொம்ப தவிக்கிறார். ராமனை பிரிஞ்சு தசரதால இருக்கவே முடியல. அழுது புலம்பின்னு இருக்கார். அவர் மட்டும் இல்ல, என்டையர் அயோத்தியாவே லைஃப்லெஸ் ஆயிருக்கு. சுமந்திரன் வந்து குஹன் கூட வெயிட் பண்றார். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ராமர் திரும்பி பார்த்து ஒரு கையை அசைக்கி நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்கா. 3 நாள் அங்கேயே தங்குறார். ஏதாவது ஒரு நியூஸ் வராதா, திரும்பி நீங்களும் கூட வந்துருங்கோன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்ட்டுன்னு. ஒன்னும் வரல. சரி, அயோத்தியா பக்கம் ராமர் சொல்லிட்டார், நீங்க திரும்பி போங்கோ, போய் அப்பா கூட இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. போய் அங்க போய் தசரதருக்கு நியூஸ் கொடுத்தாகணும். அதனால வந்து குதிரையெல்லாமும் ஒரே அழுக, கண்ணெல்லாம் ஒரே குளமா ரொம்ப இருக்கு. எங்களுக்கு பாதையே தெரியல.
ரொம்ப கஷ்டப்பட்டு வரவே மனசு இல்லாம அயோத்திக்கு திரும்ப மனசு இல்லாம மெதுவா குதிரையை ஓட்டின்னு 3 நாள் டைம் எடுத்துட்டு வரார். யார் முகத்திலயும் ஒரு சிரிப்பும் இல்ல. எல்லாரும் அழுதபடி பார்த்துட்டு இருக்கா. பாக்குறவாள்லாம் ராமரங்க 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 இந்த கேள்விதான் கேக்குறா. முன்னாடிலாம் ரொம்ப பரிச்சயமானவா அப்படின்னாக்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவா அப்படின்னாக்கா பார்த்து ஸ்மைல் பண்ணுவா. சில பேர் நம்மளுக்கு தெரியாதவா அப்படியே பார்த்துட்டு இருப்பா. சில பேர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பரிச்சயமானவா வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் வைப்பா, ரொம்ப பேச மாட்டா. இப்ப பார்த்தா எல்லார் முகத்திலயும் ஒரே எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு. அது என்னன்னா துக்கம். எல்லார் முகத்திலயும் ராமரை மிஸ் பண்ணின துக்கம். அது மட்டும்தான் தெரியறது முகத்துல. எல்லாம் அயோத்தியாவே லைஃப்லெஸ்ஸா இருக்கு. மக்கள் எல்லாரும் அவ்வளோ அழுது அழுது ஓஞ்சு போய் ஒன்னும் ஒரு நிசப்தமா இருக்கு. குழந்தை எல்லாம் விளையாடல. எல்லா பறவைகள்லாம் ஒரே இந்த ஒலி அடிச்சுட்டு இருக்கு. ஒன்னும் இனிமையான ஒலியே இல்ல. காத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு சூடான காத்தா இருக்கு. எதுலயுமே ஒரு இனிமை இல்லாம இருக்கு இந்த சிட்டி வந்து. இந்த அயோத்தியாங்கிறது வந்து ராமன் இல்லாம ஒரு அயோத்தியை வந்து உடல் இல்ல உயிர் இல்லாத உடம்பு மாதிரி ஆயிடுத்து. ஒண்ணுமே இல்லை, எதுவுமே சோபிக்கல. அங்க இருக்கிற தோட்டம் துறவா இருக்கட்டும் எல்லாமே லைஃப்லெஸ்ஸா இருக்கு. அவர் போறார் வந்து தசரதரை பாக்குறதுக்கு போறார். போயிட்டு தசரதரை பார்த்தோன்னு அப்படியே விழ விழ போறார். பயங்கரமா விழறார். கௌசல்யா அம்மா பிடிச்சி உட்காத்தி வைக்கிறா. ராமன் எப்படி இருக்கான், எங்க விட்ட, என்ன விஷயம்னு கேக்குறார் வந்து. சுமந்திரர் எல்லா விஷயமும் சொல்றாரு, எங்கே கொண்டு போய் விட்டுருக்காரு எல்லாம் சொல்றாரு வந்து. பயங்கரமா அழறார், அழுது புலம்புறார், கதர்றார் தசரதர். என்ன தயவு செய்து கூட்டின்னு போ. நீ என்ன வந்து ராமன் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போ. என்னால ராமன் இல்லாம இருக்கவே முடியாது. உனக்கு தெரியலையா, எனக்கு நாளே இல்ல. நான் செத்தே போயிடுவேன் ராமா இல்லாம. அதனால தயவு செய்து என்ன சாரியட்ல போட்டுன்னு என்ன அவன் எங்க இருக்கானோ அங்க கூட்டின்னு போ. நீ போய் கூட்டின்னு வர வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ என்ன கூட்டின்னு போ. அது வரைக்கும் என்னோட உயிர் இருக்காது. அட்லீஸ்ட் என்னோட உடம்பையாவது நீ ராமன் இடத்துல சேர்த்துரு. தயவு செய்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு. நான் அழுது புலம்புற. சீதா எப்படி இருப்பாளோ தெரியலையே. இந்த குழந்தை வந்து ஒரு கஷ்டத்தை பார்த்தது கிடையாதே. அங்கெல்லாம் காட்டுல வெறும் காட்டு விலங்கா இருக்குமே, யானையெல்லாம் பயமுடுத்துமே. எப்படி சீத்தை இருப்பாளோ, பாம்பெல்லாம் இருக்குமே, எப்படி இருப்பாளோ சீத்தைன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறார். பயங்கரமா புலம்புறார். அதை பார்த்து உடனே கௌசல்யா அம்மாவும் ஸ்டார்ட் பண்றா. கௌசல்யா அம்மாவும் பயங்கரமா அழுது புலம்புறா. எப்படி இருக்காளோ தெரியலையா குழந்தைன்னு. இப்ப சுமந்திரருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த 2 பேரும் மாறி மாறி அழுது எல்லாரும் அழறாளே இதை பார்த்து. அந்தப்புறத்துல இருக்கிற அத்தனை பேரும் அழறா. எல்லா லேடிஸும் அழறா. அங்க இருக்கிற சர்வன்ஸ் அழறா. எல்லாரும் அழறா. சோ இத வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர் சொல்றாரு. நீங்க நினைக்கிற பிரகாரம்லாம் இல்ல, அவ ரொம்ப நன்னா இருக்கா. ராமர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ரொம்ப நன்னா இருக்கார். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் நன்னா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. நன்னா அவளுக்கு அந்த சித்திரக்கூட்டத்துல போய் சேர்ந்திருப்பாவா. ரொம்ப நன்னா இருக்கு. ஃபாரஸ்டே வந்து அவளை நன்னா வெல்கம் பண்ணும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லி தைரியம்லாம் சொல்றார். சீத்தம்மாவை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். சீத்தம்மா இங்க இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அங்கேயும் ஹாப்பியா இருப்பா. இங்க வந்து நீங்க எப்படி சந்தனம்லாம் தடவின உடம்போட இருந்த திருமேனி வந்து வாடாம இருக்கா சீதம்மா. அவளுக்கு என்னன்னா ராமர் பாத்துக்கிறார் எல்லாங்கிற தைரியத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதை பத்தின கவலையும் இல்லாம இருக்கா. அத்தனையும் சரணாகதி பண்ணியிருக்கா. அவ 2 பேரும் அப்படி ஒரு கப்பல். ராமர் வந்து என்ன நினைக்கிறாரோ, ராமர் எதுக்கு நடக்கிறார், ராமர் எதுக்கு பேசுறார், ராமர் எதுக்கு ஒரு இடத்துல பாக்குறார் அப்படிங்கிறது சீதம்மாக்கு தெரியும். அதே மாதிரி சீதம்மாவோட ஹிருதயம் வந்து ராமருக்கு தெரியும். அதனால அவளுக்கு கூட துணைக்கு லக்ஷ்மணர் வேற இருக்கார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா குழந்தைகள். நீங்க கவலைப்படாம இருங்க அவளை பத்தி எல்லாம் சொல்லி தேத்துறார் அவளை வந்து. அப்படியே வந்து எல்லாரும் அழறது குறையவே இல்லை. சுமந்திரருக்கும் அழுகையா வருது. எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. எல்லாரும் குழந்தைகள் மிஸ் பண்ணி ரொம்ப அழுதுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, ராத்திரியில எல்லாரும் போய் படுத்துனதுக்கு அப்புறமா அழுது அழுது போய் படுத்துனதுக்கு அப்புறமா தசரதருடைய உயிர் வந்து தூக்கத்திலே பிரிஞ்சு போயிடுறது. நான் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் காத்தால தசரதர் எழுந்துக்கல. காத்தால ஆஸ் யூஸ்வல் அவருக்கு சுப்பிரபாத்தம்லாம் சொல்றதுக்கு எல்லாரும் சர்வன்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கா. போய் எழுப்பி பார்க்கறா, எழுந்துக்கவே இல்லை. தசரதர் ராமரை பிரிஞ்ச துக்கத்துல அவர் இறந்தே போயிடுறார். அதோட இந்த நாம தசரத சந்தத சிந்திதராம். கைகேயி தனயார்த்திதராம் கைகேயி தனயார்த்திதராம். கைகேயி தனயகா அப்படின்னா யாருன்னா பரதர். கைகேயோட பையன். அர்த்தித ராம்.
ப்ளீடு பண்ணார், ரெக்வெஸ்ட் பண்ணார் ராமரை. எதுக்கு அப்படின்னா திரும்ப வந்து அயோத்தியால வந்து நீங்க தான் ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டார். எங்க பார்த்தோம், நம்ம தசரத மகாராஜாவோட உயிர் பிரிஞ்சு போச்சு. நியூஸ் கொடுத்து பரதனும் சத்ருகுணனும் அவளோட மாமா கிரகத்துல வந்தாச்சு. வந்து அவளும் அழுது குளிச்சு, இந்த பரதனுக்கு மகா ஷாக்கா இருக்கு. எப்படி இப்படி நடக்கிறதுக்கு விட்டா இவாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாவும் அதே சமயம் மகா துக்கமாவும் இருக்கு. பரதனை யாராலையும் கன்சோலே பண்ண முடியல. கைகேயி மாத்தா மேல அப்படியே ஒரு கோபம் வருது அவனுக்கு. வந்து கௌசல்யா அம்மா மடியில படுத்து நழறான், சுமித்ரா அம்மா மடியில படுத்து நழறான். ஒரே துக்கம் தாங்கல அவனுக்கு. தன்னை ஒரு சாக்கா வச்சு இப்பேற்பட்ட விஷயம் நடந்து போச்சே, நம்ம போய் எதுக்கு இப்படி ஒரு வீட்டுல வந்து பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு துக்கம் தாங்கல. இப்ப பரதன் வந்து பரதனும் சத்ருகனனும் தசரத மகாராஜாக்கு என்ன பித்ரு காரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றா. அதுக்கப்புறமா ஒரு டீம் கிளம்பி, நான் போய், நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் அண்ணாவை கூட்டின்னு வந்தே தீருவேன். இப்ப தசரத மகாராஜா உயிரோட இல்லை, ஆனா இனிமே இந்த இந்த அயோத்தியாவோட ராஜானா அது ஒருத்தர் தான், அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். நான் போய் கூட்டின்னு வரேன் அண்ணாவன்னு சொல்லிட்டு பரதர் கிளம்புறார். சத்ருக்னரும் கூட போறார், சுமந்திரர் கூட போற, வசிஷ்டர் பெரிய ஆர்மி படையே கிளம்பி போறது அயோத்தியாலேருந்து. எங்க இருக்காருன்னு தேடிட்டு போறா. கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சுன்னு போகும்போது அங்க வந்து பரத்வாஜ முனிவர் அவளுக்கு வழி சொல்றார். சித்திரக்கூட்டத்துலதான் இருப்பா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூட்டத்துக்கு வழியை கண்டுபிடிச்சுட்டு வழியில சில சைன்ஸ் எல்லாம் தெரியறது. இங்கெல்லாம் இவாள்லாம் இருந்திருப்பா, இந்த மாதிரி மரம் எல்லாம் கட் ஆயிருக்கு, இங்க இருந்து கொஞ்சம் போக தெரியறது அப்படின்லாம் கண்டுபிடிச்சுட்டு சயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்க போறா. கண்டுபிடிச்சிட்டா மந்தாக்கினி ரிவர் போகின்னு இருக்கு, ஸோ அது பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறா. போய் பார்த்தா வாசல்ல ராமர் உட்கார்ந்துருக்கார். வெள்ள தாமரை பூ மாதிரி கண்கள், ஜட தரிச்சுட்டு இருக்கார். ஆலம் பால் போட்டு நல்ல கேர்லி ஹேர் ராமருக்கு, அது ஃபுல்லா ஜட தரிச்சிருக்கார். தலையில மரவுரி தரிச்சுட்டு இருக்கார். தரையில உட்கார்ந்துட்டு இருக்கார். பக்கத்துல ராமரும் சீதம்மாவும் லக்ஷ்மணரும் உட்கார்ந்துருக்கா. பார்த்தோன்னே பரதனுக்கு அவனுடைய வாக்கிங் பேஸே ஸ்லோ ஆகுறது. அவன் நடக்கவே முடியல, அவனால கால்கள் எல்லாம் கனமாயி போறது. ராமரை மீட் பண்ணவே முடியல அவருக்கு. கண்ணுல தண்ணி தழும்பி நிற்கிறது, பாதைகள் கண்ணுக்கு தெரியல. எப்பேற்பட்ட ராமர், எப்பேற்பட்ட புருஷர் அவர். சின்ன வயசுல இருந்து எப்படி பார்த்து அண்ணானா ராமன்னா எப்பேற்பட்டவன். அப்பேற்பட்ட அண்ணா இங்க வந்து அரண்மனையில எப்படி இருந்த அண்ணா, என்ன மாதிரி வஸ்திரங்கள் போட்டுட்டு இருந்த அண்ணா, எப்படி பஞ்சு மெத்தையில படுத்துட்டு இருந்த அண்ணா, என்ன மாதிரி ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருந்த அண்ணா, இப்ப வந்து தரையில உட்கார்ந்துருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்கல. ஒரு உடம்புல ஒரு நகை இல்ல, ஒண்ணும் இல்ல, இப்படி இருக்கானே அண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு பேசக்கூட முடியல. அண்ணா அப்படிங்கிற ஆரியே அப்படிங்கிறார் வந்து அதுக்குள்ளார அவருக்கு முட்டின்னு வந்துடுறது. ராமர் வந்து பரதனை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறார். வா 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 பா பரதா வா சத்ருக்னாலாம் சொல்லி அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பார்த்துட்டு எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறாரு பரதனை. பார்த்துட்டு வந்து எல்லாம் சௌக்கியம் தானே, நீ எப்படி இங்க வந்த, எதுக்காக நீ ஃபாரஸ்டுக்கு வந்த, அப்பா இருக்கும்போது அப்பா விட்டுட்டு எப்படி நீ வந்த, நீ வந்து உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரையும் சரி வர வச்சுட்டு வந்திருக்கியா, நீ இல்லாத போது எல்லாரும் பார்த்துப்பாளா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அரசாங்கத்துல கவர்மெண்ட் எல்லாம் சரிபட நடக்கும் இல்லையா, நீ இல்லாட்டினாலும் அதுக்கான வேண்டிய போஸ்ட்ல எல்லாரையும் வச்சுட்டு தானே வந்திருக்க, எல்லாருக்கும் என்ன பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு தானே வந்திருக்க. அம்மா எல்லாம் எப்படி இருக்கா, கைகேயி அம்மா எப்படி இருக்கா, கௌசல்யா அம்மா எப்படி இருக்கா, சுமித்ரா அம்மா எப்படி இருக்கா, எல்லாரும் சௌக்கியம் தானே, சுயக்ஞன் எப்படி இருக்கார், எல்லாம் நிறைய விசாரிக்கிறார். ஒத்தொத்தரையும் சொல்லி சொல்லி கேட்கிறார். எல்லாரும் சௌக்கியமா, வயசானவாள்லாம் நல்லா இருக்காளா, குழந்தையெல்லாம் நல்லா இருக்காளா, பிராமணாலாம் நல்லா இருக்காளா, ஆர்மி பீப்புள்லாம் நல்லா இருக்காளா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் சௌக்கியமா, நீ எல்லாருக்கும் சரியானபடி அவளுக்கு ஆர்மி பீப்புளுக்கு எல்லாம் வேஜஸ் எல்லாம் சரியா கொடுக்குறியா, இல்லாட்டினா நிறைய திருட்டு பயம்லாம் ஜாஸ்தி ஆயிடும், நம்ம சரி வர நம்ம வந்து அவளுக்கு சேலரி கொடுக்கலன்னு சொன்னா அப்புறம் அங்க வந்து நிறைய அவளே எடுத்துக்க ஆரம்பிச்சிருவா, அது சரியா முடியாது. ஸோ அவ நம்ம கிட்ட ட்ரஸ்ட்வர்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளும் சரியா நடந்துக்கணும். ஒரு ராஜாங்கத்துல இருந்து சரி வர அவளுக்கு வந்து வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் வேஜஸ் எல்லாம் சரியா நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்றார். நீ வந்து சரியான பீப்புளை உன் பக்கத்துல வச்சுட்டு இருக்கியா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வைஸ் மினிஸ்டர் இருந்தாலும் போதும், 1000 ஃபூலிஷ் மினிஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வைஸ் மினிஸ்டர் இருந்தா கூட போதும், நீ சரியானபடி ஆள் எல்லாம் உன் பக்கத்துல வச்சுட்டு இருக்கியா, நைட் எல்லாம் எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்குறியா, எப்ப முழிச்சுட்டு இருக்கணுமோ அப்ப முழிச்சுட்டு இருக்கியா, நைட் ரொம்ப லேட் நைட் கண் முழிச்சு ரொம்ப டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணாதே,
சரியான நேரத்துல சரியான டிசிஷன்ஸ் எடு, தர்ம அர்த்த காமத்துக்கெல்லாம் சரியானபடி டைம் கொடு எல்லாத்துக்கும். ஆஹ் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, ரைட்டியஸ்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணாத, தர்மத்தை இன்னைக்கும் முட்டுடாத. தர்மத்துக்காக ப்ராஸ்பெரிட்டிக்காக தர்மத்தையோ இல்ல நம்மளுடைய சென்ஸ் பிளஷர்ஸ்க்காக ரெண்டுத்தையுமோ ஒரு நாளும் நம்ம விட்டுடக்கூடாது. எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தர்மத்தை ஒரு நாளும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நிறைய சொல்ற, அதுவே நிறைய ஸ்லோகம்ஸ் வருது. எப்படியெல்லாம் வந்து ராமர் வந்து பரதனுக்கு அட்வைஸ் பண்றான்னு சொல்லிட்டு. ரொம்ப ராஜ்யம் நல்லபடியா நடக்கணும், அயோத்தி மக்கள் சௌக்கியமா இருக்கணும், அயோத்தி மக்களோட நன்மையில ராமருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால அதெல்லாம் நிறைய கேட்டோன்னே தசரதர் சொல்ற, பரதர் சொல்ற, இந்த மாதிரி தசரத மகாராஜா அவங்களை பிரிஞ்ச சோகம் தாங்காம அவர் மேலுலகத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நானும் சத்ருக்னனும் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம், நீங்களும் லக்ஷ்மணனும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ராமருக்கு ஷாக்குன்னா ஷாக்கு, தாங்கவே முடியல அவருக்கு. அப்படியே ரெண்டு கையும் மேல தூக்கி ஒரு பெரிய மரம் வெட்டி கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி டமால்னு சாஞ்சார், மூச்சை ஆகிட்டார். அப்புறம் ரிவர்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து சீத்தம்மா மூஞ்சில எல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டா அப்படி ஒரு அழறார் ராமர். நான் இனிமே எப்படி வர முடியும், நான் இனிமே அயோத்தி பக்கம் எப்படி தலை வச்சு படுப்பேன், அப்பாக்கு வந்து அப்பா சாகும்போது பக்கத்துல கூட இருக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பாவி ஆயிட்டேனே, நீயும் சத்ருகனனுக்கும் உனக்கும் சத்ருகனனுக்கும் அந்த இது இருக்கு, நல்ல புண்ணிய பலன் இருக்கு, எனக்கு அது கூட இல்லாம ஆயிடுத்து. அப்பாக்கு என்ன பண்ணணும், அப்பா என்னெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டாலும் தெரியலையே. நான் சொல்றேன், எனக்கு கிட்ட பிரியமா பேசுறதுக்கு, நான் சொல்ற அத்தனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தார். அப்பேற்பட்ட அப்பா இல்லாத ஒரு அயோத்தி பக்கம் நான் எப்படி திரும்ப வர முடியும், இப்ப 14 வருஷம் முடிஞ்ச பிறகும் கூட என்னால திரும்ப வர முடியாது அப்படிலாம் சொல்லி அழுது புலம்பி அரட்டுற. சீதா கேட்டியாமா, உன் மாமனார் போயிட்டாரா, லக்ஷ்மணா கேட்டியா அப்பா போயிட்டா, இனிமே நம்மளுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி தள்ளுறார். அப்பேற்பட்ட கைகேயினுடைய மகனான பரதன் வந்து ராமரை வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடியணும், அதுக்கு முன்னாடி அவர் கேட்டுக்கிறார், இனிமே நீங்க தான் வந்து ஆட்சி புரியணும், அயோத்தியாவுக்கு வந்து நீங்க தான் இனிமே ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறார். ராமரும் வந்து பரதனை கட்டிக்கிறார், பக்கத்துல உட்காத்தி வச்சு எல்லாத்தையும் சொல்றார், பயங்கரமா குசலம் விசாரிக்கிறார். ராமருக்கு பரதன் மேல அப்படி ஒரு பிரியம் உண்டு. பரதனுக்கும் ராமண்ணான்னா அப்படி ஒரு அது சொல்லவே முடியாது. தசரத மகாராஜா எப்படியோ அப்படி பரதனுக்கு ராமர் அப்பா ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கார். அதனால வந்து ஒரு ஒரு பக்தன்னே சொல்லலாம் பரதனுடைய ரோல. அப்படி ஒரு பிரியம் அவருக்கு ராமர் மேல. ஸோ ரெண்டு பேரும் அவளுடைய சந்திப்பு வந்து இப்படி ரொம்ப இமோஷனலா ஒரு தசரதனுடைய இறப்போட ரொம்ப கஷ்டமான ஒரு சந்திப்பாக இருந்தது. ராமரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு கதர்றார் பரதர். கைகேயி தன்னையார் சீதாராம். विरचित निज पितृ कर्म कराम, विरचित निज पितृ कर्म कराम. விரச்சித அப்படின்னா செய்து முடிக்கப்பட்ட, நிஜ பித்ரு தன்னுடைய அப்பா அவருடைய கர்மங்களை செய்து முடித்த ராமர். ராமர் அழுது மூர்ச்சையாயிட்டார், எழுப்பி உட்கார வச்சு சுமந்திரர் வந்து சொல்றார், வாங்கோ மந்தாகினி ரிவர்ல வந்து உங்க அப்பாக்கு தீர்த்தம் கொடுங்கோ, வந்து நீங்க பண்ணாதான் அவருக்கு வந்து பிரீத்தி ஆகும் மனசு, அவருடைய ரொம்ப பிரியமான புத்திரன் இல்லையா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு போறார். சீதாமா, லக்ஷ்மணர், ராமர் எல்லாரும் மந்தாகினி ரிவர்ல இறங்குறா, சுமந்திரரோட இறங்கி அவருக்கு தீர்த்தம் வார்த்து முழுக்கு போட்டு, அப்புறம் இந்த என்ன பண்ணணுமோ அந்த பித்ரு உருண்டைகள்லாம் வந்து சாதத்தெல்லாம் வந்து அரிசி மாவுல அந்த பிண்டம் பண்ணி அதெல்லாம் ஆஃபர் பண்றா தசரதருக்கு. என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணறா. மனசே தாங்கல, முடிச்சுட்டும் கரை ஏறி மந்தாகினி ரிவரும் அதுக்கு சௌரியமா இருக்கு, கர்மங்கள் ஈஸியா பண்ற மாதிரியான ஒரு ரிவர் கரையா இருக்கு. அது மேல ஏறி வந்து திரும்ப சித்திரக்கூடத்துல அவளோட ஹட்டு பக்கம் ஏறுறா. மவுண்டன் ஏறி வந்து அவளுடைய ஹட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்துக்கிறா. எல்லாரும் உள்ள போறா. போனோட கட்டின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அழறா. தசரதரை நினைச்சுட்டு 4 பிரதர்ஸும் அப்படி கட்டின்னு அழறா. சீதம்மா அழறா, சுமந்திரர் அழறார், எல்லாரும் அழறா.
இந்த பரதர் கூட அந்த ஆர்மி எல்லாம் வந்து கதிகலங்கி போயிருக்கா. என்னடா அது இப்படி ஒரு சத்தம் கேட்கறதுன்ட்டுன்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. எல்லாரும் அந்த பக்கம் ஓடி வரா. அங்க பக்கத்துல இருக்கிற விலங்குகள்லாம் கூட பயந்து போயிடுறது. என்னடா அது இவ்வளோ ஒரு சத்தம், அந்த இடத்துக்கே ஒரு பயங்கரமா அதிர்றது மவுண்டனே இவாளோட அழுகையினால. அங்க இருக்கிற பறவைகள்லாம் கூட எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயத்துல ஒரு மாதிரி இமோஷனல் ஆகி எல்லாம் அங்கேயுமா இங்கேயுமா பறக்கிறது, விலங்குகள்லாம் கண்ட இடத்துக்கு ஓடுறது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சீனா இருக்கு. எல்லாரும் அவளுடைய சோகத்தை வெளிப்படுத்துறா. பயங்கரமா கத்தி கதறி அவளுடைய மனசுல இருக்கிற சுமையெல்லாம் இறக்கி வைக்கிற மாதிரி எல்லாருமா சேர்ந்து அழுது குளிக்கிறா. வீரச்சித நிஜ பித்ரு கர்மகராம். भरतार्पित निज पादुकराम भरतार्पित निज पादुकराम. இந்த பரதர் சத்ருக்னர் வந்து இந்த ராமரை பார்க்க வரும்பொழுது அவர் கூடவே மத்த குவீன்ஸ் எல்லாமும் வந்திருக்கா. வசிஷ்டர் வந்திருக்கார், சுமந்திரர் வந்திருக்கார், எல்லாரும் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் வந்து மந்தாகினி ரிவர் கிட்டக்க வந்து பாக்குறா. அவள்லாம் அவர் கொடுத்த பிண்டம் என்ன பிண்டம்னா இங்குதி மரத்தோட பல்ப், ஃப்ரூட்டோட பல்ப்பை தான் வந்து பிண்டமா கொடுத்துருக்காரு. வந்து எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, அவருக்கு இங்குதி மரத்துல போய் இது கொடுக்குறோமே அப்படின்லாம் சொல்லி அழுது புலம்புறா. காட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுன்னு தானே பண்ண முடியும். அவரு தர்ப்பணம் பண்ண இடம் அதெல்லாம் பார்த்து ஒரே துக்கப்படுறா எல்லாரும். ரொம்ப அழுது குளிச்சு எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து அந்த சித்திர கூட்டத்துல வந்து அவருடைய ஹட்டுக்கு வெளியில உட்காந்துன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அப்ப வந்து பரதர் சொல்றார், அண்ணா நான் வந்து தெரியாதனமா இது என்னெல்லாமோ நடந்து போச்சு, நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. கைகேயி மாதா ஏதோ தெரியாம கேட்டுட்டா இந்த மாதிரி. எனக்கும் பயங்கர ஆத்திரமா இருக்கு. ஆனா வந்து என்னால வந்து இந்த ரூல் எல்லாம் பண்ண முடியாது. அயோத்தியாவுக்கு தசரத மகாராஜாக்கு அப்புறம் ஒரு ராஜா தான், அது நீங்க தான். எந்த விதத்துல பார்த்தாலும் எந்த கோணத்துல பார்த்தாலும் சரி, அது தர்மமா இருக்கலாம், நற்குணங்களா இருக்கலாம், ஸ்தானமா இருக்கலாம், எப்படி இப்ப புத்தி சாமர்த்தியமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்க அளவுக்கு என்னால வந்து அயோத்தியா மக்களை வந்து அயோத்தியாவை வந்து ஆட்சி பண்றதுக்கான எந்த விதமான சாமர்த்தியமும் இல்லாதவன் நான். ஒரு குழந்தை, எனக்கு என்ன தெரியும். நீங்க அதனால தயவு செய்து நீங்க இது வரைக்கும் அம்மா மூலமா எனக்கு கிடைச்சது அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை நான் திரும்ப உங்களுடைய பாதார விந்தங்கள்ல நான் சமர்ப்பணம் பண்றேன். நீங்க தயவு செய்து திரும்ப அயோத்திக்கு வந்து நீங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ராமர் சொல்றார், வாய்ப்பே இல்ல, என்ன ஆனாலும் சரி கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றியாக வேண்டும். எந்த காரணத்துக்காகவும் நான் எடுத்த டிசிஷன்ல எந்த சேஞ்சும் வராது. இந்த இமாலயத்திலேருந்து அத்தனை பனியும் போயிடலாம், இமாலயத்துல பனியே இல்லாம ஆயிடலாம், ஸ்னோவே இல்லாம ஆயிடலாம், என்ன வேணா ஓஷன்ஸ் எல்லாம் வந்து அதோடைய கரையை கடந்து போகலாம். என்ன ஆனாலும் சரி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்க முடியாது. நான் அப்பாவுக்கு செய்து கொடுத்த சத்தியம், அதை வந்து நான் வந்து அப்பா கொடுத்த வாக்கு, நான் அதை காப்பாற்றியே ஆக வேண்டும். நான் வந்து வனவாசத்துலதான் இருப்பேன், என்னால வர முடியாது. நீ ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணுவ, நீ கவலைப்படாத. நீ சத்ருகுணன் எல்லா மினிஸ்டர்ஸும் உனக்கு ரொம்ப எல்லா இதுவும் சப்போர்ட்டும் பண்ணுவா, நீ கவலைப்படாதே. சத்ருகுணன் உனக்கு ரொம்ப துணையா இருப்பான். லக்ஷ்மணன் எப்பவுமே உன்னுடைய வெல்விஷர் தான், உன்னுடைய ஃப்ரெண்டு தான். நீ கவலையப்படாத, நீ நன்னா போய் ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நன்னா உற்சாகப்படுத்துறார். பரதன் கேட்கிற மாதிரி இல்லைன்னா என்னால பண்ண முடியாது, நீங்க தான் வந்து எப்படியாவது. அல்ல நிறைய அவளுக்குள்ளார நிறைய சொல்றா. வந்து சில நிறைய முனிவர்களுக்கெல்லாம் ராமர் வந்து அவதார புருஷருங்கிறது தெரியும். அவர் இங்க வந்திருக்கிறது ராவணவதம் தான் அவருடைய வந்த காரியம் அப்படிங்கிறது தெரியும். அதனால பரதனையே வந்து திரும்ப போய் ஆட்சி பண்றதுக்கு அவள்லாம் சொல்றா, நீங்க கேளுங்கோ, ராமர் சொல்றது கேட்டுட்டு நீங்க போய் ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்றா. பரதன் கேட்கிற மாதிரி இல்ல. ராமரும் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய வாக்க, தான் கொடுத்த வாக்க அவர் காப்பாற்ற தவறவே மாட்டார் இல்லையா. அதனால இதை பத்தி பேசிட்டே இருக்கா. அப்புறம் கடைசியில வந்து பரதன் சொல்றார், நான் வந்து அயோத்தியாவுக்கு வெளியில தான் இருப்பேன் இந்த 14 வருஷமும். இந்த ஒரு பாதுகையை கொடுத்து அதை போட்டு கழட்ட சொல்றார். ராமர் அவருடைய பாதார விந்தங்களை அந்த சரணத்துல வச்சு அந்த பாதுகைகள்ல வச்சு திரும்ப எடுக்கிறார். அதை வந்து வாங்கிக்கிறார் பரதன். அவர் சொல்றார், நான் வந்து உங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, உங்களுடைய ராஜ்யம் தான், ராம ராஜ்யம் தான் என்னைக்குமே அயோத்தியால நடக்கும். நான் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்து இந்த அயோத்தியை வந்து நான் ஆட்சி பண்ணுவேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ பண்ணுவேன். இந்த 14 வருஷ காலமும் நான் அயோத்திக்கு வெளியில தான் இருப்பேன். எக்காரணத்தை கொண்டும் நான் உள்ள போக மாட்டேன்.
அதுக்கப்புறம் நானும் வந்து ஜடாபாரம் போட்டுண்டு தலையில எல்லாம் ஆலம்பால் தெளிச்சுட்டு அந்த ஜடை போட்டுண்டு நான் வந்து மர உரி தரிச்சுண்டு ஒரு அசட்டிக் மாதிரிதான் நான் வந்து வெறும் நீங்க எப்படி இங்க வாழறீங்களோ அப்படிதான் நானும் வாழ போறேன். வெளியில இருந்துன்னு தான் நான் வந்து ஆட்சி புரிவேன். அயோத்திக்கு வெளியில இருந்துன்னு தான் நான் வந்து உங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்து இந்த காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ராமர். நீ வந்து அயோத்திக்கு போய் நன்னா நீ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் வந்து இந்த தண்டகா வனத்துல போய் இந்த வைல்டு பீஸ்டுக்கெல்லாம் நான் வந்து நல்லா ராஜ்யம் பண்றேன், அவளை ராஜ்யம் பண்றேன், நீ நாட்டு மக்களை நல்லா ராஜ்யம் பண்ணு அப்படிங்கிறார் வந்து. சோ வந்து பரதர் வந்து அந்த சரணார விந்தங்கள் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோட அந்த பாதங்கள் வந்து எதை குறிக்கிறது? அவருடைய தர்மத்தை குறிக்கிறது. அதை வந்து தலைமையில தூக்கி வச்சுண்டு ராமராஜ்யம்னாலே அங்க தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி தலைமையில வச்சுண்டு பரதர் வந்து அதை எடுத்துட்டு போறார். அயோத்தியை நோக்கி புறப்படுறார். பரத அர்ப்பித நிஜ பாதுக ராம். இது வரைக்கும் நம்ம அயோத்தியா காண்டத்துல படிச்சுட்ட நாமாவெல்லாம் ஒரு வாட்டி பாடிட்டு பூர்த்தி பண்ணலாம். அகணித குணகண பூஷித ராம் அவனீதனயா காமித ராம். அகணித குணகண பூஷித ராம் அவனீதனயா காமித ராம். ராகாச்சந்திர சமானன ராம் பித்ருவாக்யாஸ்ருத கானன ராம். ராகாச்சந்திர சமானன ராம் பித்ருவாக்யாஸ்ருத கானன ராம். प्रिय गुह विनिवेदित पद राम तच्छालित निज मृदु पद राम. प्रिय गुह विनिवेदित पद राम तच्छालित निज मृदु पद राम. भरद्वाज मुखानंदक राम चित्रकूटाद्रिनिकेतन राम. भरद्वाज मुखानंदक राम चित्रकूटाद्रिनिकेतन राम. दशरथ संतत चिंतित राम कैकेयी तनयार्चित राम. दशरथ संतत चिंतित राम कैकेयी तनयार्चित राम. विरचित निज पितृकर्म कराम भरतार्पित निज पादुक राम. विरचित निज पितृकर्म कराम भरतार्पित निज पादुक राम. राम राम जय राजा राम 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 जय सीता राम. राम राम जय राजा राम 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 जय सीता राम. जय श्री रामचंद्र प्रभु जी की जय.